ஈரானின் உச்ச தலைவர் முஜ்தபா கமேனியின் உடல்நலம் குறித்த தகவல்கள் வெளியாகி பரபரப்பை கிளப்பியுள்ளது. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்க இஸ்ரேலிய படைகள் நடத்திய தாக்குதலில் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட அவருடைய மகன் முஜ்தபா கமேனி ஈரானின் புதிய உச்ச தலைவரானார். இருப்பினும் அந்த தாக்குதலில் முஜ்தபா கமேனி படுகாயமடைந்ததாகவும் அவருக்கு ரகசிய இடத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. தாக்குதலுக்கு பிறகு எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளாத முஜ்தபாவின் கால், கைகள் மற்றும் முகத்தில் கடுமையான காயங்கள் ஏற்பட்டிருப்பதாக அமெரிக்காவை சேர்ந்த பிரபல நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. தாக்குதலில் கமேனியின் கால்கள் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 3 முறை அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அந்த நாளிதழ் குறிப்பிட்டுள்ளது. கமேனியின் கையிலும் ஒரு அறுவை சிகிச்சை நடந்திருக்கிறது. தாக்குதலில் கமேனியின் முகத்திலும் பயங்கர தீக்காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இதனால் அவருடைய உதடுகள், கன்னம் ஆகியவை மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அவருக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யப்படலாம் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இஸ்ரேல் உளவு பார்க்க வாய்ப்பு இருப்பதால் ஈரானின் புரட்சிகர காவல் படையின் முக்கிய அதிகாரிகளுக்கே கமேனியை சந்திக்க அனுமதி மறுக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. ஈரானின் அதிபர் மசூத் பெசக்ஷியான் தலைமையில் உள்ள மருத்துவர் குழு ரகசிய இடத்தில் கமேனிக்கு சிகிச்சை அளித்து வருவதாக தெரிகிறது. அடிப்படையில் பெசக்ஷியான் ஒரு இதய அறுவை சிகிச்சை நிபுணர் என்பதால் கமேனியின் உடல்நலத்தை அவரே பார்வையிட்டு வருகிறார். கமேனியின் உடல்நல பாதிப்பால் புரட்சிகர காவல்துறையின் ஜெனரல்கள் மூலம் ஆட்சி நிர்வாகம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக மிக முக்கிய தகவல்கள் மட்டுமே கடிதங்களாக நம்பிக்கைக்குரிய நபர்கள் மூலம் கமேனியிடம் சேர்க்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. இருப்பினும் இது குறித்து ஈரான் உயரதிகாரிகள் இதுவரையில் வாய் திறக்காதது குறிப்பிடத்தக்கது.